எந்த லட்சுமி? நான் உங்களுக்கு அப்பவே எச்சரித்தேன், நீங்க கேட்கல. ஷியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, மாப்பிள்ளையார்? மூணாம் மனுஷன் இல்ல, நம்ம மதுதான். நாம பண்ண தப்புகளுக்கு பிராயச்சித்தமா இருக்கட்டுமேனு தான் நானும் அதுக்கு சம்மதிச்சிட்டேன். நான் எந்த தவறும் செய்யறேன்? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நடக்கக்கூடாதுன்னா கூடாதுதான். சரி, நான் நேரா வந்து பேசிக்கிறேன். லட்சுமி, 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 அப்பா வீட்டுக்கு போட்டு கொடுங்க, கட்டாயி போச்சு. சார், ஹார்பர்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் வெளியில போறேன், வீட்டுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். சார், வீட்டுல இருந்து போன் வந்திருக்கு. வெளியில போறேன், அப்புறம் வந்து பேசுறேன். All the best and bon voyage. Good luck. Thank you very much. சார், வீட்டுல இருந்து போன் வந்திருக்கு. ஆபீஸ் போறேன், அங்கே வந்து பேசிக்கிறேன்னு சொல்லு. பொண்ணு கல்யாணம் முருகன் கோயில் சொல்லிட்டு அம்மா அதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும்னு காலையில இருந்து கொடுத்தாங்க. மேனேஜர், வாங்க, முகூர்த்தம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டானே. அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகம் நினைச்சிட்டியாரா? ஏமா, அவனுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்கு எங்க போச்சு? உங்களை இந்த வீட்டுல நான் சேர்க்க மாட்டேன். கவலைப்படாதீங்க, எங்களுக்கு இருக்கவே இருக்கு தொழிலாளிங்க இடம். பாஷாமா போலாம். கூட்டம் உள்ள வந்திருந்தாங்க. நீங்க இல்லையே குறையா பெருமையா இல்ல? நீ யாருடா மடையா இந்த பாப்படை வேணான்னு சொல்றதுக்கு? நான் என் இஷ்டப்படி என் பொண்ணோட கல்யாணத்தை முடிக்கிறனா இல்லையா பாருன்னு நினைச்ச. ஆமா, கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, இந்த பொண்ணோட அப்பா எங்கன்னு. நீ என்ன சொன்ன? பொண்ணை பத்தி அப்பா செத்து போயிட்டான்னு சொல்லியா, இல்ல விட்டு விட்டு ஓடிட்டான்னு சொல்லியா? நான் ஏன் போறேன்? என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நான் பட்ட கட்டம் என் குடும்பம் படக்கூடாதுங்கிறதுக்காக ராத்திரி பகல ஓடுறேன். ராத்திரி பகலா ஓடுறேன். அதற்கிட்டும் பெத்த அப்ப வர்ற அவ கழுத்துல தாலிக்கிட்ட வச்சு அவளை என்னடி அவசரம் உனக்கு? அவளை என்னடி அம்மா அவசரம்னு கேட்கிறேன். அவளுக்கு தான் என்கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. முட்டாளா இருந்தாலும் முரளா இருந்தாலும் அவன் அந்த பெத்த வண்டின்னு நல்ல தாயாரா இருந்தா புத்தி சொல்லியிருப்பான். ஆனா நீ என்ன விட நீ பெரிய அறிவாளி, என்ன விட நீ பெரிய மேதை.
எப்பவுமே உனக்கு அபிப்பிராயம். உனக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதனால்தான் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீ என்ன கேவலப்படுத்துவ. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நிச்சயம் அது என்ன கேவலப்படுத்துவ. இவ்வளவு அவசரப்பட்டு அவ கழுத்துல தாலி கட்ட வச்சியே, அந்த தாலி ரொம்ப நாளைக்கு நினைக்க போகுதுன்னு நினைச்சியா? இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்ணு இந்த வீட்டுல விதவையா வந்து நிக்க போறாள். அந்த பய வயிற்றுல பயங்கரமான கட்டீரி. எந்த நிமிஷத்துல வேணாலும் அந்த பைய செத்து போயிடுவாண்டி. என்ன ஏமாத்தே பண்ணி போட்டுக்கிட்டீங்களே பாருங்களா. உண்மையான நிலைமை என்ன? டாக்டர், மதுவுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் அவனை வெளிநாட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன். ஏன் சொல்றேன்னா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஏதோ அவசரப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா எல்லாமே. உண்மையான நிலைமை சொல்லுங்க பிளீஸ். வாங்க, உட்காருங்க. ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. பயாப்சியை பாம்பே உள்பட 4 லேபுக்கு அனுப்பியிருக்கிறோம். 24 மணி நேரம் கழிச்சு தான் எந்த முடிவும் சொல்ல முடியும்.